பிரதான எதிர்க்கட்சியாக மாறுகிறதா பாஜக? அண்ணாமலையின் அதிரடி செயல்கள், காணாமல் போகும் இரட்டை இலை எடப்பாடி. தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த் குமார். இப்போ எம்பி எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ரெகுலர் அரசியல் வந்துடுது தமிழகத்தில். திமுக வழக்கம் போல் பிஜேபி எதிர்ப்பில் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறது ஸ்டாலின். அது அவங்க ரொட்டீனாக அவங்க வேலையை செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி என்ன பண்ணுறாரு, கருத்து கேட்பு கூட்டம்லாம் நடத்தின்னு இருக்கார். அது எப்படி நடக்கும் நமக்கு தான் தெரியுமே. அவர் எடுக்கிறது தான் முடிவு, அவர் தான் கட்சி. வர தேர்தலையும் அவருக்கு நிறைய தோல்விகள் காத்திருக்கு. அதிமுக காரங்களை கேட்டால் எங்கள் கூட காங்கிரஸ் வந்துடும், விடுதலை சிறுத்தைகள் வந்துடும், கம்யூனிஸ்ட் வந்துடும், திரும்ப அதே தேர்ந்து போன ரெக்கார்டை பாடின்னு இருப்பாங்க, தேர்ந்து போன கிராமஃபோன் தட்டு மாதிரி. ஏன்னா அவர்களுக்கு இப்போ எந்த கூட்டணியும் வராதுன்னு நமக்கு தெரியும், அவர்களுக்கு புரியாது, விடுங்க. இப்போ அண்ணாமலை எடுத்துட்டிங்கன்னா சரியான அரசியல் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு நேற்று தமிழக மீனவ பிரதிநிதிகளை அழைத்து கொண்டு டெல்லியில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்திக்க வைத்து அவர்கள் பிரச்சனையெல்லாம் பேச வச்சார். இது ஒரு நல்ல மூவ். இதை செய்ய வேண்டியது திமுக செயலை இவர் செய்கிறார். இல்லை திமுக 38 பேர் இருக்காங்களே, 39 பேரை திமுக கூட்டணி அவங்க செய்யணும், யாரும் செய்யலை, இவர் செய்கிறாரு. இப்போ அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு உண்ணாவிரதம் இருப்பான்றாரு. அது எங்கே? கொங்கு பெல்ட். கொங்கு ஏன்னா தானே தலைவன் எடப்பாடி சொல்லிப்பார். என்ன நடக்குது? திமுக இப்போ அமைச்சர்கள்லாம் கலெக்டர்கிட்டலாம் மீட்டிங் போடுறாங்க இது விஷயமா. அவர் 20ஆம் தேதி உண்ணாவிரதம் இருக்கார். இந்த மாதிரி அதிரடி அரசியல் அவர் மக்கள் நல பிரச்சனைகளை கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அதிமுக என்ன பண்ணதுன்னு தான் எனக்கு தெரியல. எடப்பாடி தலைமையில் 2026 அவங்க தயாராகிறாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஒருவேளை 2031 தேர்தல் தான் அவங்க எடப்பாடி இலக்கா வச்சிருக்காரா? எவ்வளோ மக்கள் பிரச்சனை எடுத்து போராடணும். 2031 தேர்தல் தான் அவர் கையில் எடுத்து முடிவோட வேலை செய்யலாம்னு நினைக்கிறார் போல் இருந்துங்க. இந்த மாதிரி இருந்தால் அதிமுக நிலைமை வரும் தேர்தலில் 3ஆம் இடம் செல்லும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. நன்றி, வணக்கம்.